அவன் ரொம்ப கவலைப்பட்டான். அடடா, இதில்லாம நான் வேலை செய்ய முடியாது, என் குடும்பம் எப்படி சாப்பிடும் என்று அழுதான். அப்போ அந்த நதியிலிருந்து தேவி ரிவர் காடஸ் தோன்றினாள். அவள் கேட்டாள், மரவெட்டிக்காரா, நீ ஏன் அழுறே? அவன் உண்மையே சொன்னான். அம்மா, என் கூறிய அடி நீர்ல விழுந்துச்சு, அது இல்லாம நான் வேலை செய்ய முடியல. தேவி சிரிச்சு சொன்னாள், சரி, உன் அடியை நான் தேடி கொடுத்து தருவேன். அவள் முதல்ல தந்த அடி காட்டினாள். இது உன்னுடையதா? மரவெட்டிக்காரன் சொன்னான். இல்லை அம்மா, இது என்னுடையது இல்ல. அப்புறம் அவள் வெளி அடி காட்டினாள். இது உன்னுடையதா? அவனும் மீண்டும் சொன்னான். இல்லை அம்மா, இதுவும் என்னுடையது இல்லை. இறுதியாக அவள் இரும்பு அடி காட்டினாள். மரவெட்டிக்காரன் சந்தோஷமா சொன்னான், ஆம், இதுதான் என் அடி. அவன் சொன்ன உண்மைக்கு குஷிப்பட்ட தேவி 3 அடிகளையும் அவனுக்கு பரிசா